ஹலோ, கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் சாம்பார் என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இன்க்ரீடியன்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. குக்கரில் பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு, பூண்டு, ஒரே ஒரு க்ரீன் சில்லி, ஆனியன், டொமேட்டோ அண்ட் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சால்ட்டு, டர்மரிக் பவுடர், தண்ணி ஊற்றிட்டு இது சீக்கிரமாக நல்லா குழஞ்சி வரணுன்றதுக்காக கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ண போகிறேன். அண்ட் ஒரு நல்ல அரோமாக்காகவும் இந்த டைஜஷன் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக சீரகம். அவ்வளோதான். லிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 4 to 5 விசில்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில். அதுக்கப்புறம் ஒரு பேன் வச்சு அதில் ஆயில் போர் பண்ணிவிட்டு நல்லா ஹீட் ஆனதும் மஸ்டர்ட் சீட்ஸ், கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு தோல் உரிக்காமல் பூண்டை நல்லா நசுக்கி போடுங்க. நல்லா ஃப்ளேவர்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஆனியன், டொமேட்டோ, கறி லீவ்ஸ் போட்டு நல்லா வதக்கிட்டு கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் இந்த வெஜிடபிள்ஸ் தான் ஆட் பண்ண போகிறேன். நான் எப்பயுமே சால்ட் போட்டு வதக்குவேன், சீக்கிரமாக வதங்கிடும். ஸோ இது எல்லாத்தையுமே போட்டுட்டு காரம் எப்பயுமே சாம்பாருக்கு அதிகமாக போடக்கூடாது, கம்மியாக. ஸோ இந்த காய்க்காக மசாலா சால்ட்டு, டர்மரிக் பவுடர், கொஞ்சமாக சில்லி பவுடர், அப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள், அவ்வளோதான். கொஞ்சமாக போடுங்க, நிறைய காரக்குழம்புக்கு அளவுக்கு போடக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா நான் லைட்டாக தான் கரண்டியை வைக்கிறேன், அது அப்படியே எப்படி சூப்பராக ஸ்மாஷ் ஆகிடுச்சு பாருங்கள். அது ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஆயில் ஆட் பண்ணதுக்கு தான். ஸோ இப்போ அந்த பருப்பு அதில் ஆட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, ரொம்ப தண்ணியாக இருந்தால் சாம்பார் நல்லாவே இருக்காது. அந்த மீடியம் கன்சிஸ்டன்சி தான் சூப்பராக இருக்கும். நல்லா கொதிக்கணும். கொதி வந்தக்கப்புறம் இப்போ அந்த கலர் பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கா ட்ரம்ஸ்டிக் எல்லாம், இப்போ அந்த கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் லைட்டாக. ஸோ இதுதான் கன்சிஸ்டன்சி. காயெல்லாம் வெந்தக்கப்புறம் மட்டும்தான் இந்த புளி தண்ணி ஆட் பண்ணணும், இல்லைனா காய் வேகாது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் சாம்பார் பொடி, நான் ஆச்சி சாம்பார் மசாலா தூள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அட் லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆச்சி பெருங்காயத்தூள். ஸோ இதை போட்டு ஃபைனல் டச்சு முடிச்சிட்டோம். சாம்பார் சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். சும்மா பெருமைக்காகலாம் சொல்லலை, இந்த சாம்பார் நான் வச்சேன்னா எல்லாருமே சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்ருக்காங்க. நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டா ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாட்டா பை.